காலை வணக்கம். முதல்ல சின்ன வயசுல நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். தாத்தா பாட்டி வீட்டில் வளரும்போது உங்களுக்கே தெரியும், பேர குழந்தைன்னா செல்லம் கொடுப்பாங்க. அதனால விவசாய வேலையில என்னை ஈடுபட விடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகணும்னு விட்டுட்டேன். ஏன்னா அதே பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் 12வது முடிச்சதுக்கப்புறம் நம்மாழ்வாரை மீட் பண்ணேன். நம்மாழ்வாரை மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, விவசாயத்துக்குள்ள நம்ம போகணும். அந்த பழைய ஆர்வம், அதாவது எந்த வேலையை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை நம்ம செய்யணும். எல்லாரும் வீட்டில் குழந்தைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாமளும் விவசாயம் பண்ணுவோம்ட்டு நம்மாழ்வாரில் போய் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யோகநாதன் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், விதை கடையில். அதுக்கப்புறம் விதையில ரொம்ப ஆர்வம் வந்தது. நம்மாழ்வார் ஒன்று சொல்லுவார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வகையான உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டு இருந்தோம். 2000 பிளான்ட் ஃபுட்டு, அதாவது மூலிகை ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், கிழங்கு ஆகட்டும், கீரை ஆகட்டும், இந்த மாதிரி 2000 வகை ஒரு வருஷத்துல ஒரு நபர் நுகர்வாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ வில்லேஜ்ல இருக்கவங்க வெறும் 20 வெரைட்டி தான் சாப்பிட்றாங்க அதிகபட்சம். அதிகமாக வருது, என்னைக்காவது ஒரு நாள் இருக்கலாம். சிட்டியில இருக்கவங்க 5 தான் அவங்க அதிகபட்ச உணவாகவே இருக்கு. அரிசி, கோதுமை, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம். இந்த 5 இல்லைன்னா சிட்டியில இருக்கவங்களுக்கு யாருக்கும் சமைக்க தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் நடுக்கிறாங்க. நான் புதுக்கோட்டை மெய்வெளிச்சாலையில தான் இருக்கேன். ஒரு 5 சென்ட்ல தான் தோட்டம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 350 வெரைட்டி வச்சிருந்தேன். நான் 6 மாசமா தக்காளியே சாப்பிடல. ஏன்னா நான் தக்காளி போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணேன். தக்காளி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, தக்காளியை மயில் சாப்பிடுமா சாப்பிடாதா? என் தோட்டத்துல டெய்லி 4 மயில் வரும். டெய்லி வாடிக்கையா 4 வரும். அது இல்லாம ஒரு 10-20 வந்து போகும். எப்பயாவது ஒரு தக்காளியை கூட தொட்டது. வெங்காயத்தை மயில் சாப்பிடுமா சாப்பிடாதா? வெங்காயம் வந்து 1 கிலோ, அதாவது நான் நட்டது 1 கிலோ, சின்னதா 5 சென்ட்ல தான் 7 கிலோ அறுவடை பண்ணேன். ஒரு 2 வெங்காயத்தால மட்டும்தான் தொட்டுச்சு, மற்றதை தொடவே இல்லை. ஆச்சரியமா இருக்குங்களா? 10 நாளைக்கு ஒரு குரங்கு வரும். உள்ள ஓணான் இருக்கு, பெருச்சாலி இருக்கு, 5 வகையான பறவைகள் இருக்கு, 5 வகையான பட்டாம்பூச்சி இருக்கு, 50 வகையான பூச்சி இருக்குது. இதெல்லாம் 5 சென்ட்டுக்குள்ள தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாசமா தோட்டம் மெயின்டைன் பண்ணல. ஏன்னா அந்த தோட்டம் விற்க போறாங்க, வேற தோட்டம் தொலைவிட்டு இருக்கேன். இப்பயும் ஒரு 100 வெரைட்டிக்கு மேல இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்த டைவர்சிட்டி, அந்த மயில் உள்ள வந்தோடனே குழம்பிடுது. அதுவும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு குழம்பிடுது. உங்க முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச உணவு பிரியாணின்னு வச்சுக்குவோம். பிரியாணின்னு வைக்கிறோம், பழைய சோறு வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். எதை சாப்பிடுவோம்? அது மாதிரி மயிலுக்கு பிரியாணியா 5 சாப்பாடு என் தோட்டத்தில் இருக்கு. பூச்சிக்கு 50 வகையான பூச்சி வருது பாருங்க. அந்த 50 வகையான பூச்சிக்கு ஒரு 10 தாவரத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன். ஆமணக்கு, அப்புறம் அகத்தி, அப்புறம் புளிச்சக்கீரை, அப்புறம் மஞ்சப்பூ பூக்கிறப்ப செடி, பூச்செடி ஒரு 70 வெரைட்டி வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தில். 5 சென்ட்டுக்குள்ளே தான் இவ்வளவும். விதை மேலே ஆர்வம் இருக்கிறவங்களா தேடி போய் நாட்டு ரக காய்கறி விதைகளை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு தெரியும்னு. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு சில இடத்துல ரொம்ப படிக்காமல், ரொம்ப ஒன்றுமே விவரம் தெரியாத இடத்துல இருந்து கூட நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போது நம்ம கற்றுக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, தமிழ்நாட்டில்
நம்ம நினச்சிட்டு இருப்போம் கத்திரிக்காய் எத்தனை ரகம் உங்களுக்கு தெரியும்? 30 ரகம் தெரியும். இந்தியா முழுக்க 1960களுக்கு முன்னாடி 4000 வெரைட்டி கத்திரிக்காய் இருந்ததுதாமா. எவ்வளவு? நெல் ரகங்கள் சேகரிச்சது மட்டும் 20,000 வெரைட்டி. இப்போ கிட்டத்தட்ட 1000 வெரைட்டியை தாண்டி போயிட்டு இருக்கு சேகரிச்சது. கத்திரிக்காய் தமிழ்நாட்டில் மட்டும் 400 ரகம். ஊருக்கு ஒரு கத்திரிக்காய். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில் இருக்க கத்திரிக்காயை கொண்டு வந்து மணப்பாறையில் வைத்தீங்கன்னா இது ஹைப்ரிட்னும்பா. ஏன்னா அவங்களுக்கு மணப்பாறை கத்திரிக்காய் மட்டும்தான் தெரியும். ஊருக்கு கத்திரிக்காய் ஊருக்கு ரகம் மாறுது. என்கிட்ட ஒரு கத்திரிக்காய் இருக்குது, வேங்கேரி கத்திரிக்காய்ன்னு, கேரளா கத்திரிக்காய். மழை பெஞ்சாலும் காய்க்கும், வெயில் அடித்தாலும் காய்க்கும், தண்ணி ஊற்றுலனாலும் காய்க்குது, எவ்வளோ மோசமான காற்று அடித்தாலும் காய்ச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கு. நண்பர் வளர்த்துருந்தாரு கத்திரிக்காய். உங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷம் வரும்னு தெரியும்? நான் 5 வருஷ செடியெலாம் பார்த்துருக்கேன். நீங்கள் திறமையான ஆளாக இருந்தால் 20 வருஷம் வளர்க்கலாம். ஒரே செடியை 20 வருஷம் வளர்க்கலாம். கத்திரிக்காய் லாங் லைஃப் வச்சிருக்க உங்களுக்கு சைஸ் கம்மியாகிட்டே வரும், டேஸ்ட் அதிகமாகிட்டே போகும். இதெல்லாம் வீட்டு தோட்டத்தில் தான் சாத்தியம். நம்ம தோட்டத்தில் பெரிய அளவில் பண்ணுறோம்னா அது சாத்தியம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வேங்கேரி கத்திரிக்காயோட நீளம் இவ்வளோ நீளம் வரும். அது பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ நான் கற்பகத்தரு பாரம்பரிய விதை உற்பத்தி சேமிப்பு மற்றும் விற்பனையகம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இது வரைக்கும் ஒரு 150 வகையான காய்கறி விதைகளை கொடுத்துட்ருந்தோம். இப்போ தான் லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாளில் 288 ரகம் கொடுக்க போகிறோம். அதில் கத்திரிக்காயில் மட்டும் 55 வெரைட்டி இருக்குது. தக்காளியில் ஒரு 35 வெரைட்டி இருக்குது. சொரக்காயில் ஒரு 20 ரகம். இப்போது விவசாயிங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குது. நிறையா வெளியில் விதை வாங்கி போடுறோம், வரமாட்டேங்குது, வந்தாலும் காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது யாருமே வெளியில் எங்கேயுமே பேசாத விஷயம். நம்ம நெல்லில் பட்டம் இருக்குது. என்னென்ன பட்டம் இருக்குங்க? என்னென்ன பட்டம்? குருவையும் தாளாடியும் ஒன்று தான். மெயினாக 3 பட்டம். ஒன்று சம்பா, அது 6 மாத பயிர், 5லேருந்து 6 மாதம் வரும், 4லேருந்து 6 மாதம் கூட சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஆடியில் விதைப்பாங்க. புரட்டாசி 5லேருந்து 20க்குள்ளே நட்டுறணும். ஐப்பசியை தொட்டுச்சேன்னா சம்பா ஆனைக்கொம்பன்னு சொல்லுவாங்க. 4 நெல் நட்டோம்னா 4ல் தான் கதிர் வரும், கிளை அடிக்காது மேக்சிமம். அதுக்கு மேலே நட்டாலும் இப்போ ஜனவரியில் சம்பாவை கொண்டு போய் நடுறீங்கன்னா அடுத்த டிசம்பரில் தான் ஈல்டு வரும். 9 மாதம் 10 மாதத்துலலாம் எடுத்தவங்க இருக்காங்க. அப்போது சம்பாவை கொண்டு போய் எப்போ நடணும்? ஆடியிலிருந்து புரட்டாசிக்குள்ளே நட்டு முடிக்கணும். தமிழ்நாட்டில் 10 நாள் டிஸ்டன்ஸ் வரும். அந்த கடைசியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆடியிலேருந்து புரட்டாசிக்குள்ளே நட்டு முடிக்கிறது தான் சம்பா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நெல்லில் மட்டும்தான் இருக்குன்னு. இல்லை, எல்லா காய்கறியிலையும் சம்பா இருக்குது. தக்காளியில் சம்பா இருக்குது, கொடி தக்காளி. நாட்டு தக்காளியை கொண்டு போய் இப்போ நட்டிங்கன்னா இப்போ வர்ற மழையில் அழுகி போகும், வேர்ப்புழு வரும். ஆனால் கொடி தக்காளியை நட்டிங்கன்னா ஒரே கொடியில் 10 கிலோ காய்க்குது, 5 கிலோ காய்க்குது. செரி தக்காளி, காட்டு தக்காளி அந்த காலத்தில் பார்த்துருப்போம். ஒரே கொடி 9 அடி அகலத்துக்கு படருது. ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணால் 1 கிலோ அறுவடை பண்ணுறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அரியெல்லாம் வேணாம், டைரெக்டாக போட்டு வதக்கிடலாம், வேலை மிச்சம். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக தேடிட்டு இருந்த நாட்டு வெங்காயம் கிடச்சிது. அதில் ஒரு சின்ன தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா எல்லாம் பண்ணியிருக்காங்க.
வெங்காயத்தை உரிக்காமல் சமைக்கலாம். எவ்வளோ நல்லது பாருங்க. வெங்காயத்தை உரிக்க வேண்டாம், அடியும் நுனியும் கிள்ளிட்டு அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. விஷம் இல்லாமல் உற்பத்தி பண்ணியிருந்தால் வெங்காயத்தை உரிக்க வேண்டாம், நாட்டு வெங்காயம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு 100 கிராம் போடுறீங்கன்னா இந்த வெங்காயம் ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் போட்டால் போதும், அந்த டேஸ்ட் வந்துடுது. அப்போது யோசிச்சு பாருங்கள். பட்டம் பேசினோம்ல, ஆடிப்பட்டத்துலேருந்து புரட்டாசிக்குள்ள கொடி காய்கறி என்னென்ன? கொடி காய்கறியில் அவரைக்காய், பரங்கிக்காய், ஒரு சில சுரக்காய் ரகம், ஒரு சில பீக்கங்காய் ரகம், இந்த தமட்டங்காய், அதுக்கப்புறம் சிறகவரை, மூக்குத்தி அவரை, இந்த மாதிரி எல்லாமே ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் வரும். வேறு பட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா கொடி வரும், காய்க்காது. அல்லது ஐப்பசியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கொடி சின்னதாக ஓடும், 1-2 காயோட நிறுத்திக்கும், நிறையா காய்க்காது. அப்போது நம்ம பட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. காய்கறி எல்லா காய்கறிலையும், கத்திரிக்காயில் சம்பா குருவை இருக்குது. நான் சொல்கிறேன்ல, வேங்கேரி கத்திரிக்காய், அது மர கத்திரிக்காய், வருஷம் முழுக்க காய்க்கும். ஃப்ரெண்டு 12 அடி உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு வேங்கேரி கத்திரிக்காவை. எவ்வளவு? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணால் 80 காயாக இருப்பார். ஒரே ஒரு செடி தான் வீட்டு முன்னாடி, வாரம் ஒருக்க ஒரு ஹார்வெஸ்ட் வந்துடுது. பிஞ்சாத்தா இவ்வளோ நீளத்தில் அக்கறாரு. அது முள்ளு கத்திரிக்காய், பெருசாக முள்ளெல்லாம் இருக்காது, வேங்கேரி முள்ளு கத்திரிக்காய். சேலம் பக்கம் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன், வீட்டுக்கு ஒரு சேலம் முள்ளு கத்திரி இருக்குது. இவ்வளவு ஒரு கத்திரிக்காய் 150 கிராம் வருது. அப்படியே காம்பை எடுத்துட்டு சமைச்சா நீங்கள் வாயில் வச்சு கடிக்கலாம் வேண்டாம், வாயில் வச்சாவே கரைஞ்சிரும். என்ன ஆயில் ஃப்ரை பண்ணால் அதுக்கு நிகர் இல்லவே இல்லை. எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு தெய்வம். கடவுள் வந்து நம்மளை அனுப்பிவிட்டு நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு இப்போ பீட்டு கத்திரிங்கிறான், ஹைப்ரிட் கத்திரிங்கிறான், அது எல்லாத்தையும் நம்ம நுகர்றனால தான் இவ்வளோ நோய். நம்மாழ்வார் சொல்லுவார், நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குங்க, எந்த பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் முதல்ல ஒரு ஹோட்டலில் பார்ப்பீங்க, பக்கத்துலேயே மருந்து கடை இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டு போய் மாத்திரையை தூக்கி வாய்க்குள்ளே போட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். அப்போது அங்கெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு அவனே சொல்கிறான். நம்ம அவசர வேலையினால நமக்கு நோய் வந்துடுது. ரெண்டாவது பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கார். என்ன பட்டம்? கார். இது 4 மாத பயிர். அது ஐப்பசிக்கு மேலே கிட்டத்தட்ட தை மாசி வரைக்கும் கார் பட்டம் தான். நம்ம இதில் கார்த்திகையில் ஆரம்பிப்பாங்க, அந்த மழை காலம் முடிகிற கண்டிஷனில் நாற்று விட்டு நடுவாங்க. இது எல்லாமே கார்பட்டம். 4 மாதத்தில் விளையக்கூடிய பயிர் எல்லாமே இந்த டைமில் நடலாம். இது நட்டோம் அப்படின்னா அந்த 4 மாதத்துக்குள்ளே ஈல்டு எடுத்துடலாம். இந்த டைமில் வர்ற எல்லா பிரச்சனையும் அது சரி பண்ணிட்டுரும். இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நெல்லில் மட்டும்தானே, இல்லை, காய்கறியில் இருக்கு, நமக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் பேப்பரில் பார்ப்போம், மக்காச்சோள விதை நட்டோம் காய்க்கலை. எப்படி காய்க்கும்? அது சம்பா விதையை கொண்டு போய் எல்லா சீசன்லையும் நட்டா அதுலேயும் சம்பா இருக்குது, குருவை இருக்குது. மக்காச்சோளத்துலேயும் சம்பா இருக்குது, குருவை இருக்குது. அவன் விதைக்கிறவன் என்ன, விதையை விற்கிற கடை, பெரிய பெரிய இதில் விதையை விற்கிறவன் என்ன செக் பண்ணிவிட்டு சம்பாவா குருவேன்னா நம்மகிட்ட சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. ரெண்டாவது காசு வந்தால் போதும் அவனுக்கு. அப்போது கார் பட்டத்தில் நட வேண்டிய பட்டத்தில் இப்போ தக்காளி நடு, அதே மாதிரி நெல் ரகங்களும் அந்த கார் பட்டத்தில் நடலாம். இப்போ பூங்காருங்கிற நெல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பெண்களுக்கு அவ்வளோ நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் பெண்களுக்கு நடுறது. ஒல்லியாக இருக்கவங்கெல்லாம் குண்டை நம்ம இருக்குது. அந்த காருங்கிற வர்ற எல்லாமே இந்த கார் பட்டத்தில் நம்ம நட வேண்டியது இருக்கும். அடுத்து குருவை. இந்த குருவை பொதுவாக எல்லா சீசன்லேயும் நம்ம நடலாம். மெயினாக சித்திரையிலேருந்து நடுவாங்க. அந்த 3 மாதம்தான் அந்த மழை காலத்துக்குள்ளே.
அந்த குருவையை நம்ம வருஷம் முழுக்க தண்ணி குறைவாக இருக்கவங்க வருஷம் முழுக்க கூட நடலாம். வெள்ளம் வந்தால் பாதிக்காதுங்கிறது இதில், மழை பெஞ்சால் பாதிக்காதுங்கிறதுல குருவையை வருஷம் முழுக்க நடலாம். ஆனால் அது கதிர் வரும்போதோ காய் வரும்போதோ மழை பெஞ்சால் பாதிப்பு வரும். அதுக்கு துணிஞ்சால் குருவையை எல்லா சீசன்லேயும் நம்ம நடலாம். ஆனால் நமக்கு இப்போ வர்றது எல்லாமே குருவை தான் வருது. வர்றது எல்லாமே குருவை தான் வருது. ஆமாம், எல்லாம் ஒட்டு கட்டி கொண்டு வராங்க. பெருசுலேருந்து சின்னதை குட்டையாக தான் வருது. அதனால தான் நிறைய பக்கம் பார்க்குறோம். ஒன்று வறட்சின்னு பார்ப்போம், இல்லாட்டி வெள்ளத்தில் எல்லாம் அடிபட்டுச்சுன்னு பார்ப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இங்கே வச்சுருக்க நெல் ரகம்லாம் நட்டுருக்காங்க. காவேரியில் தண்ணி நின்று போச்சு, விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் 100 ஏக்கர் விளைஞ்சிருச்சு. ஒன்றுமே பண்ணல, தண்ணி இல்லை, நாட்டு ரகம் விதைச்சி விளைஞ்சிருச்சு. அப்போது நம்ம யோசிக்கணும், நான் ஒரு 5 சென்ட்டில் தான் இப்போ தோட்டம் போட்டிருக்கேன். 6 மாதம் ஆச்சு, தண்ணி மட்டும்தான் பாய்ச்சிட்ருக்கேன். இன்னமும் ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னமும் ஒரு 100 வகையான செடி இருக்குது. மொத்தம் 350 வெரைட்டி வச்சுருந்தேன். அப்போது நம்ம ஒரு சின்ன இடத்துல நிறையா வெரைட்டி வச்சுருந்தோம்னா அது பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுது, வரக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்குது, நமக்கும் உணவு கொடுத்துருது. எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், அந்த காலத்தில் கடலை போட்டிருப்பாங்க எல்லார் தோட்டத்துலேயும். எங்கள் தோட்டத்துலேயும் போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, போட்டது கடலை தான். அடுத்த 25ஆவது நாள் களை வெட்ட போவாங்க. போகும்போது புளிச்சக்கீரையோடு வருவாங்க வீட்டுக்கு. கூட கல் கும்ட்டி கீரைன்னு ஒரு கீரையை பறிச்சுட்டு வருவாங்க. 30 நாளைக்கு மேலே கொத்தரங்க அங்கே காய்ச்சிரும். ஏதோ ஓரக்காலில் போட்டிருப்பாங்க. புளிச்சக்கீரையை உள்ளே விதைச்சி விட்ருவாங்க. அடுத்து 90 நாளில் மொச்சை, தட்டைப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு கொடுத்துருவாங்க நமக்கு சாப்பிட. இதுக்கு இடையில பூச்சி தாக்குதல் வரும். அது புளிச்சக்கீரைக்கு போயிடும், ஆமணக்கு போயிடும், மற்ற பயிரெலாம் தப்பிச்சிருது. அப்புறம் கடலையை பிடுங்கினதுக்கப்புறம் மொச்சை வருது, தட்டைப்பயிறு வருது. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரக்காலில் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் கேழ்வரகும் விதைச்சிருப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்துடுது. அதுக்குள்ளேயே நிறைய பயிர் போட்டிருப்பாங்க சோளத்துக்குள்ளேயே. இதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இன்னும் பயிர் இருக்கும். எது? துவரை. சாலுக்கு துவரை போட்டிருப்பாங்க. துவரையெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 8ஆவது மாதம், இது 6 மாதத்தில் முடியும், 7 மாதத்தில் முடியும் துவரை. கடைசியாக 8-9 மாதம் கழித்து ஆமணக்கு அப்போ தான் காய்க்கும். அது வரைக்கும் பூச்சியாக சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக காய்க்கும். அப்புறம் என்னன்னா, இப்போ நம்ம விதைச்சது எல்லாம் இலையை கொட்டி நிலத்தை மூடி வச்சிருக்கோம். இலத்துல மக்கி அங்கேயே கம்போஸ்ட் ஆகிடுது. அடுத்து எனக்கு இருந்ததுனால தான் 5 சென்ட்ல 350 வெரைட்டி வளர்த்தேன். ஒன்று மாத்தினா இன்னொன்று. அந்த இடத்துல என்ன நடலாம்? 50 பட்டாம்பூச்சி பறக்கும். அதில் 15 வகையான பட்டாம்பூச்சி நம்ம தோட்டத்துல. அப்போ ஆனா பசங்க நிக்க கூட முடியாது. அடுத்து ஒரே மாசத்துல கலந்து செம்ம காய் இறக்கப்பட்ட 20,000 கிலோமீட்டருக்கு 15 ஒரே ஒரு 250 அவரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. அவர் சொல்றாரு, 4 ஐநூறு கார் போட்டு 5 ஐநூறு கார் போட்டு 8 கார் போட்டு 16 கூட இப்படி வச்சிருக்காரு. ரகரகமா வச்சிருக்காரு. இன்னொன்று கார் போட்டு அது மொத்தமா வாங்கிட்டு போறாங்க. ஒரே ஒருத்தர் 3 வெரைட்டி வச்சிருக்காரு. ஒருத்தரால ஒரே ஒருத்தர் 3 வெரைட்டி வச்சிருக்காரு. ராஜ்மால 220 வெரைட்டி வச்சிருக்காங்க. நம்ம எத்தனை வெரைட்டி பார்த்துக்கோம்? கடையில ஒரு 4 ரகம் பார்த்துக்கோம். இன்னொரு இடத்துல போனா தாமரை நெல்லிலேயே 250 வெரைட்டி அவர் வரிசையா வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம்
என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவு இல்லைன்னு நினைக்கிறது தான். காலேஜ்ல கல்லூரிகளை சொல்லக்கூடிய அறிவு தான் அறிவுன்னு நினைக்கிறது தான் இங்க தப்புல வந்து மாட்டிக்கிறோம். அப்போ நம்ம தோட்டத்துல தவிர வேற எதுவுமே போடல, எல்லாமே நல்லா கிடைக்குது, நல்லாவே அந்த நிலம் விவசாயமே பண்ணாத